நீங்கள் மட்டும் தானே நின்னீங்க. அதான் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் நிற்க வேண்டியதானடா. நாங்கள் அதிமுக கட்சியில் எல்லாம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு நின்னோம்ல. டிடி தினகரன் கட்சிக்கு போன எம்எல்ஏக்கள்லாம் பதவி நீக்கம் பண்ணும்போது இடைத்தேர்தலில் நின்று நாங்கள் எத்தனை தொகுதி அடித்தோம். அதிமுக ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுக எதிர்கட்சி எத்தனை தொகுதி தலைவர் தளபதி அடித்தார். ஏன்னா என் தலைவர் தளபதி அரசியல் ஆண்மை உள்ள தலைவர். நீ கேட்ட எடப்பாடி பழனிசாமி போன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்னன்னு கேட்ட? வேட்டி கட்ட ஆம்பளியா இருந்தா, மீச கட்டின வீச வச்ச ஆம்பளியா இருந்தா, அரசியல் ஆண்மை இருந்தா வா களத்திற்கு, ஏன் என் மக்கள் அடைச்சி வைக்கிறேன்னு கேட்ட? இல்லை, நாங்கள் உன்னை கேட்டோமே ஈரோடு கிழக்கு தொகுதியில். ஏய் எடப்பாடியாரே, நீ வேட்டி கட்டின ஆம்பளியா இருந்தா, மீச வச்ச ஆம்பளியா இருந்தா, அரசியல் ஆண்மை இருந்தா வா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்னா உன்னை என்ன சொல்ற? எடப்பாடி ஐயோ எனக்கு அரசியல் ஆண்மையும் கிடையாது, நான் வேட்டியும் கட்டல, அது ஒட்டு மீச ஆளை உடுங்கடாச்சாமி, நான் திருடி வச்சிருக்கிற துட்டு நான் வீணாக செலவு பண்ண ஓடிப்புட்டியா என் தலைவன் தளபதியை பார்த்து எதிர்ப்பதற்கு? உங்கள் மோடி, உங்கள் ஒன்றிய அரசு பிஜேபிக்கே எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து பையனா நீங்கள்லாம் ஏமாத்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக நடிகர் விஜய், இன்னும் இருக்கிற பிஜேபி இல்லை மொத்தக்கான அப்பனும் புள்ளியும் பிச்சைக்கார பசங்க, அந்த மரம் வெட்டிங்க, ராமதாஸ், அண்டுமணி, அந்த லக்காடி பேடிஸ் பசங்க எவன் நின்று இருந்தால் கூட இந்த முடிவு தான் திமுகவிற்கு மக்கள் தந்திருப்பார்கள்.